வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சுடிதாரோடைய டாப் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இந்த டாப் வந்து ஒரு ரெடிமேட் டாப். ஸோ மேலே வந்து பிளெயினாக இருந்ததுனால அதில் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு இந்த டிசைன் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நான் ஒன் சைடு மட்டும், டாப்போட ஒன் சைடு மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு கொடி நிறைய கொடி வர மாதிரியும் அதில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். நார்மலாக ஆரியில் பட்டன் ஹோல் ஸ்டிச் லீஃப் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதே ஸ்டிச் தான் இது. நார்மல் நீடிலில் போடுறேன். நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சின்ன சைஸ் ஃப்ரேம் தான். நார்மல் அன்ஸ்டிச் சுடிதார் மெட்டீரியலில் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 16 அல்லது 18 இன்ச் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஸ்டிச்சு சுடிதார்ன்றதுனால அந்த ஃப்ரேம்லாம் இதுக்கு செட் ஆகாது. ஏன்னா சைஸ் வந்து அது பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது செட் ஆகாது. நெக் போர்ஷனில் வந்து கவர் ஆகாது. ஸோ அதுக்காக சின்ன சைஸ் ஃப்ரேம் தான் இதுக்கு வந்து. அதாவது நம்ம ஸ்டிச்சு ப்ளவுஸஸ்க்குமே வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நாம் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண முடியும் ஆஃப்டர் ஸ்டிச்சிங். ஸோ அதான் இப்போ ஃபில்லிங் முடித்ததுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி ஊசியை உள்ளே விட்டுட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு நல்லா இறுக்கி விட்டுறணும். இறுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நூல் சீக்கிரம் தீராது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்ததுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து த்ரெட் வரும் இல்லையா, ஸோ அதனால் இந்த நூல் வந்து சீக்கிரம் தீந்துடும் ஊசியில். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் நாம். ஸோ இதே மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் கலர் மட்டும் இல்லாமல் சாண்டில் கலர் சில்க் த்ரெட்லையும் சேர்த்தே ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிவிட்டு அங்கங்கே கொடியில் இந்த மாதிரி பட்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சில பிளேசஸில் மட்டும் இந்த மாதிரி பிங்க் கலரில், அதாவது இந்த சுடியோட கையில் வந்துட்டு பிங்க் கலர், சாண்டில் கலர், க்ரீன் கலர் மிக்ஸ் ஆகி எம்ப்ராய்டரி இருந்தது, மெஷின் எம்ப்ராய்டரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் வந்து விரிகிறதுக்கு முன்னாடி பட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி நான் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் பிளேஸில் பீட் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மிரர் எடுத்திருக்கேன். மிரர்னால் இது வந்து ஒரிஜினல் கிளாஸ் கிடையாது, மைக்கா ஷீட்டில் தான் இது இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸாக எனக்கு தேவையான கலர் பிங்க்கு அதில் வந்து காம்பினேஷன் இருந்ததுனால அதே கலரில் வந்துட்டு கிளாத் எடுத்திருக்கேன். இது சில்க் காட்டன் கிளாத் தான். ஸோ எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம உள்ளே வந்து மைக்கா ஷீட்டை வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றும் போது நமக்கு வந்து ஒரு ஃப்ளவருடைய பெட்டல் மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் உருவாக்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பெட்டல்ஸ் நான் ரெடி பண்ணிவிட்டேன். சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி எக்ஸஸாக உள்ள பீசஸ்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக உள்ள பீஸ்லாம் ட்ரிம் ஆயிரும். ஸோ நம்ம ஒன்ஸ் ட்ரிம் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு நூல் பிரிஞ்சிட்டு வரும் இல்லையா, ஸோ அது பிரியாமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஜஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது நமக்கு மெல்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படின்னாலும் பிரியாது. ஸோ இதே மாதிரி நான் நிறைய பெட்டல்ஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் மைக்கா ஷீட், அப்புறம் சின்ன சைஸ், அது மாதிரி யூஸ் பண்ணி நிறைய எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அடியில் வந்துட்டு இப்போ ஃப்ளவர் ஷேப்புக்கு நான் எனக்கு தேவையான பொசிஷனுக்கு வச்சுட்டு அடியில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்டிக் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு ஃப்ளவர் ஷேப் தேவையோ அங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி இந்த ஃப்ளவரை உருவாக்கிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் சேவிங் த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய ஃப்ளவர், அதுக்கு பக்கத்தில் அதை விட கொஞ்சம் குட்டி ஃப்ளவர், அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் குட்டி ஃப்ளவர், அது மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி
இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். சுற்றிலும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அங்கங்கே பட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு அந்த த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி உள்ளே கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்ட்ரு போர்ஷன் வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா, அது நல்லா இருக்காது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த கிளாத்தோட கலர் என்ன கலரோ அதே கலர்லேயே பீட் எடுத்திருக்கேன். சேம் கலர்லேயே கிளாஸ் பீட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம நார்மலாக ஊசி இருக்கு இல்லையா, நார்மல் ஊசியில் நல்லா கோர்த்துக்கணும். நிறைய பீட்ஸை கோர்த்துட்டு இதே மாதிரி சுற்றி வச்சுட்டு அங்கேங்க நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அழகாக அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக வரும். பட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சிமிலர் கலரே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளாத்தோடையும் ஒத்து போயிடும். நல்லா வெளியில் வந்துட்டு ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக தெரியாது. ஸோ இதே மாதிரி நல்லா நார்மல் நீடிலில் கோர்த்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம். எல்லா ஃப்ளவர்லேயுமே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ எல்லா லீவ்ஸுமே இதே மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அந்த சுடிதார் ஹேண்டில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருந்துச்சோ அந்த கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒன் சைடு இதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ப்ளைனாக இருந்ததுக்கு இதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்ததுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு இந்த சுடி. இதே மாதிரி இது வந்து நான் ரெடிமேட் சுடியில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒன் சைடு, அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் ஒன் சைடு கூட இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபேன்சி சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஃபேன்சி சாரீஸ்க்கெலாம் இதே மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம். பேக் சைடில் கையில் ரெண்டு கையிலையும் பண்ணிவிட்டு பேக் சைடில் பண்ணிட்டோம் ஒன் சைடாக அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.